அனைவருக்கும் என் அன்பான குழப்பமான வணக்கங்கள். இங்கே எந்திருக்கும் சிலர் கேட்கிறார்கள், கமல் ஏன் இங்கே இருக்கிறான் என்று. பலர் கேட்கிறார்கள், இவன் எப்போது போவான் என்று. எதிர்க்கட்சிகள் கேட்கிறார்கள், இவன் எங்கே இருக்கிறான் என்று. அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் எங்கே இருக்கிறேன் என்பது முக்கியமல்ல, எங்கே இல்லை என்பதுதான் முக்கியம். மக்கள் நீதி மையம் ஆரம்பித்த போது மாற்றம், மேர்மை, அரசியல் புதுமை என்று ஒரு பில்டப் கொடுத்தேனே, அது ஏன் மாறியது என்று கேட்கிறீர்கள். தம்பி, மாற்றம் என்பதே மாறக்கூடியதுதான். ஆரம்பத்தில் நேர்மை என்றேன். நேர்மை என்பது ஒரு ஜக்தி போன்றது, அதை உள்ளேதான் போட்டுக்கொள்ள வேண்டும். நான் விடியே போட்டுக்கொண்டு சுத்தினேன், அது சூப்பர்மேன் ஆகிவிட்டது. அரசியலில் சூப்பர்மேனாக இருந்தால் யாரும் ஓட்டு போட மாட்டார்கள். அதனால் தான் அதை கழற்றிவிட்டு சாதாரண மேன் ஆகிவிட்டேன். புரியவில்லையா? அதுதான் பரிணாம அரசியல். கடைசியாக ஐயா கூப்பிட்டு, உனக்கு கரைஞானி பட்டம் தருகிறேன் என்றார். நான் உடனே பதறி போய், ஐயா எனக்கு கலை தெரியாது, ஞானமும் தெரியாது, எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது என்றேன். ஐயா சிரித்து கொண்டே சொன்னார், தம்பி, உனக்கு எதுவுமே தெரியாது என்பது உனக்கு தெரிந்திருக்கிறது பார், அதுதான் பெரிய ஞானம். உன்னை போல ஒன்றும் தெரியாத ஒரு லூசுக்குத்தான் இந்த பட்டம் பொருத்தமாக இருக்கும் என்றார். அதாவது கலையில ஒண்ணுமே தெரியாத ஞானி, அதுதான் கலைஞானி. நான் அந்த பட்டத்திற்கு சற்றும் தகுதியற்றவன் என்பதை புரிய வைக்கவே இத்தனை வருடங்களாக விசித்திரமாக நடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே மக்களே, நேர்மை என்பது ஒரு உப்பு மூட்டை. மழையில் நனைந்தால் களைந்துவிடும். என் மயயம் ஏன் நகர்ந்தது? ஒரு தட்டு இட்லியில் சட்னி நடுவில் இருந்தால் அது மையம். நான் அந்த சட்னியை இட்லி முழுக்க தடவி விட்டேன். இப்போது தட்டு முழுவதுமே மையம். இதைத்தான் நான் சட்னி அரசியல் என்கிறேன். நாளை நமதே என்று நான் சொல்ல போவதில்லை. ஏனென்றால் நாளை நான் எந்த கூட்டணியில் இருப்பேன் என்று எனக்கே தெரியாது. புரியவில்லையா? எனக்கும் புரியவில்லை. அதுதான் ஜனநாயகம். வாழ்க தமிழ், வளர்க குழப்பம். விடைபெறுகிறேன். நன்றி.